இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பதானே தெரிஞ்சவரை பார்க்கணும்னு சொன்னேன், அப்புறம் பேர் தெரியாதுன்னு சொல்ற. இதுல இருந்தே நல்லா தெரியுது உன் லட்சணம். போய் சொல்ற நீ. செல்லமா, இவன் போய் தானே சொல்றான். டேய், இப்ப வரைக்கும் உனக்கு அப்பன் பேர் தான் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ உனக்கு தெரிஞ்சவங்க பேரும் தெரியாதா? என்ன கொடுமடா இது. ஷோ, இங்க பாரு, நீ நடிக்கிற இந்த நாடகம் இதெல்லாம் வேற எங்கயாவது போய் காமிச்சுக்கோ. இங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒழுங்கா சொல்றேன், இங்க இருந்து கிளம்பி போயிடு. இல்லன்னா பாத்துக்கோ, ஏதாவது ஏடா குடமா ஆயிடும். டேய், போறியா இல்ல எல்லாரும் முன்னாடி உன் பொறுப்பை அசிங்கப்படுத்தவா? ஓ, கிளம்பு. ஏமா என் அப்பாவை எனக்கு காட்ட மாட்டேங்கிற? அப்படி நான் என்னமா தப்பு பண்ணேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தானே இந்த அவமானத்தை தாங்கிறது? சீனியர், என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஹைலி, என் அப்பா இந்த மண்டபத்தில் தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க சீனியர்? உங்க அப்பாவை பாத்துட்டீங்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? இல்ல, அது வந்து நான் அவரோட கையை மட்டும் தான் பார்த்தேன், முகத்தை பார்க்க முடியல. என்ன சொல்றீங்க சீனியர்? சரி, அப்படி இருந்தாலும் இதுக்கு நம்ம சந்தோஷம் தானே படணும். எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்க போய் அப்பாவை தேடுவோம். ஆமா, அவர் என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தாருன்னு பாத்தீங்களா? நான் எதையுமே பார்க்கல. அவர் தேடி போகும்போது உன் சித்தி வந்துட்டாங்க. நானும் நீயும் சேர்ந்து இந்த நிச்சயத்தை நிறுத்த பிளான் பண்றோம், அது இதுன்னு சொல்லி என்ன இந்த மண்டபத்தை விட்டு விரட்டுறாங்க. விடுங்க சீனியர், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். பரவாயில்ல, விடு சீனியர். ஒண்ணு பண்ணுவோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு சடங்கு செய்ய போறாங்க. அதுல திருஷ்டிக்கு ஆரத்தி எடுப்பாங்க. அப்போ அதுல எல்லாரும் காசு போடணும். அப்ப எல்லாரோட கையும் பார்க்க முடியும்ல. சோ கண்டிப்பா உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் சீனியர். ரொம்ப தேங்க்ஸ் ஐலி. நமக்குள்ள எதுக்கு சீனியர் தேங்க்ஸ் எல்லாம்? முதல்ல போய் உங்க அப்பாவை கண்டுபிடிப்போம். வாங்க போலாம். சீனியர், ஒரு நிமிஷம். இப்போ நீங்க அங்க வந்தா சரியா இருக்காது. நீங்க இங்கே இருங்க சீனியர், நான் போய் பாக்குறேன். எனக்கு அந்த மோதிரம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன் சீனியர். சரி.